வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சக்ஸஸ் பற்றி ஒரு விழிப்புணர்வு வாசகங்கள் பார்க்க போகிறோம். யாரையும் பிரமாண்டமாய் பார்க்க தேவையில்லை. அவர்களும் நம்மை போன்று 1000 பிரச்சனையால் சூழப்பட்டவர்களே. ஆனால் அவர்கள் அதை கையாள தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் கையாள தெரியாமல் அவர்களை பிரமாண்டமாக பார்த்து கொண்டிருக்கோம். இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தன்னை தாழ்வாக எண்ணிட்டு பிறரை பார்த்து அவங்க என்ன பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமிப்பாக பார்த்துட்ருக்காங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். ஓகேங்களா? வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம சாதாரண ஆளாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அவங்க நம்மளை பார்த்து பிரம்மாண்டமாக நினச்சிட்ருப்பாங்க, நம்ம அவங்கள பார்த்து பிரம்மாண்டமாக நினச்சிட்ருப்போம். அதனால் அவங்கவுங்க இடத்துல அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதனால் பிறரை பார்த்து அவர்கள் சிறந்தவர்கள், நம்மை தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தோடு நம்ம இருந்தோம்னா நம்ம வளர்ச்சி அடைய முடியாது. நம்மளோட எண்ணங்களை நாம் உயர்வாக மாற்றிக்கொள்ளும் பொழுது நாம் உயர்ந்தவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 1 கிலோ தேனை பெறுவதற்காக தேனீக்கள் 4 மில்லியன் பூக்களை சந்தோஷமாக சந்திக்கிறது. ஆனால் அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கும் திறமைகள் நிறைந்திருந்தும் சில மனிதர்கள் ஒரு தோல்விக்கே தோண்டு விடுகிறார்கள். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஓட்டை கப்பலில் பயணம் பண்ணுற மாதிரி நினச்சி ஒடுங்கி போயிடுறாங்க. எண்ணிலடங்கா திறமை எல்லோரிடமும் இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வாழ்க்கை சக்ஸஸுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாசகம்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் சோர்வடைஞ்சு போகிறாங்க. இதை நோக்கி பயணிக்கும்போது இது ரொம்ப நமக்கு உணர்வு தரக்கூடிய ஒரு வாக்கியமாக எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேன் எடுத்துகிட்டு சேகரிக்கிறதுக்காக மில்லியன் கணக்கில் பூக்கள் போய் சந்தித்தா தான் அதுக்கு தேன் கிடைக்கும். ஆனால் எந்த தேனியும் அதற்காக சோர்வடைகிறதோ வருத்தப்படுறதோ கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நாம தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம சோர்வடைஞ்சு போயிடுறோம். அந்த மாதிரி எண்ணங்களோடு இல்லாமல் சந்தோஷமாக நாமும் நம்மளோட பணியை தொடர்ந்தோம்னா வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இது வாசகம் சொல்லக்கூடியது. அதனால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா சோர்வடையாமல் எந்த ஒரு வேலையும் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்மளை மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட், பணக்காரராக ஆசைப்படும் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா இன்றைக்கி எல்லாரோட ஆசையும் அதானே. பணக்காரராக அடிப்படையான விஷயம், இலவசத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏழ்மை மனநிலையில் இருந்து வெளியே வாருங்கள். பணக்கார மனநிலையில் தொடர்ந்து நிலைத்திருங்கள். கவலையை கண்களில் வைத்து கொண்டிருக்காதீர்கள். மகிழ்ச்சியை மனதிலும் மக்களிடத்திலும் வைத்திருங்கள். நிச்சயம் பணக்காரராகிவிடலாம். சிம்பிளான விஷயந்தான் சொல்லிக் கொடுக்குறோம். நாம் பணக்காரர் ஆகணும்னா நாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் போதும். சரிங்களா? ரொம்ப மனநிலையிலும் பார்த்தீங்கன்னா பெரிய நான் பணக்காரன் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கணும் அப்படின்றாங்க. இல்லைன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு இல்லாமல் தான் இருக்கும். அதனால் எல்லாரும் நம்மள மாதிரி தான், யாரும் இங்கே பெரிய சாதனை புரிஞ்சவங்களாம் இல்லை. அவங்களோட மனநிலையில் அவங்க மாற்றி அமைச்சு கொண்டதுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நாம் ஜெயிக்கணும்னாலும் நம்மளோட மனநிலையில் ஏழ்மை மனநிலையிலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு பணக்கார மனநிலைக்கு நம்ம மாறணும். அதில் ஒரு கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் வரட்டும் நான் பணக்காரன் ஆகிக்கிறேன் அப்படிம்பாங்க. உண்மை என்னென்னா, பணக்காரராக நடந்துக்கிட்டால் தான் பணம் நம்மக்கிட்ட வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த அற்புதமான இந்த வீடியோ தொகுப்பை உங்களுக்கு ஸ்பான்சர்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பைமோட் அப்படின்ற அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனை பயன்படுத்தி பொருட்கள் வாங்க விரும்புகிறவங்க கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை இதன் மூலயமா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.